இதுவரைக்கும் நான் டச் பண்ணாத ஒரு டாபிக் பாலிடிக்ஸ். அதாவது அரசியல் பொறுத்தவரைக்கும், இப்ப வந்து இந்த எலக்ஷன்ல ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் என்னதுன்னா தெரியுமா? அதாவது காஸ்ட் கிடையாது. ஒரு சேனல் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஃபேமஸ் பீப்பிள் இருக்கணுங்கிறது கிடையாது. அண்ட் வந்து அ மணி ப்ளே பண்ணல. எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு பயங்கரமான கேம் சேஞ்சரா மக்களோட அ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒன் பர்ட்டிகுலர் பெர்சன் ஆர் ஒன் பர்ட்டிகுலர் பார்ட்டி. எதனால இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பீப்பிள்லாம் வந்து தே வில் ஹேவ் டு ரீச் மக்கள் அப்படின்னா, தே ஹேவ் 2 சேனல்ஸ். ஒண்ணு வந்து டிவி மூலமா வந்து ஆர் அதர் மீடியாஸ் மூலமா, நியூஸ் பேப்பர்ஸ் மூலமா ரீச் பண்ணாங்க. இல்ல வந்து தே யூஸ் டு ஹேவ் பெரிய ஒரு கூட்டம் வச்சு, அந்த மாரி மக்கள கேதர் பண்ணி, அவங்களோட இத சொன்னாங்க. ஆனா, இப்ப அப்படி இல்ல. சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா வந்து ஒரு பயங்கரமான கேம் சேஞ்சரா இருந்திருக்கு இந்த எலக்ஷன் பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஒரு மிடில் மேன் கிடையாது. ஒரு கேட் கீப்பர் கிடையாது. மக்கள இம்மீடியட்டா நம்மளால ரீச் பண்ண முடியும். அண்ட் வந்து ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நம்ம சொல்ல நினைக்கிறதுல சொல்ல முடியும். ரீல்ஸ், இமேஜஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவிகே பொறுத்தவரைக்கும், விஜய் சார் பொறுத்தவரைக்கும், சோஷியல் மீடியா ஹாஸ் பிளேட் அ வெரி, வெரி டிராஸ்டிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிகாஸ் இட் ஹாஸ் ரீச்ட் த people directly, and whatever you wanted to communicate was communicated to them directly. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் சோஷியல் மீடியாவில் தான் ஜெயிச்சாங்களா இந்த பார்ட்டி அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது 100%. ஆனால் சோஷியல் மீடியா இல்லாமல் இந்த பார்ட்டியால் யங்ஸ்டர்ஸையும் அந்த ஜென்ரேஷனை ரீச் பண்ணி அவங்க நினைக்கக்கூடிய அந்த டிராஸ்டிக் சேஞ்சை கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்.